பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் தனது எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதிலிருந்து வரும் தகவல்களை ரசிகர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். காதலர் தினத்திற்கு முந்தைய நாள் நடந்தது என்ன? மெலோடி குயின் என்று அழைக்கப்படும் அளவிற்கு தனது கொஞ்சும் குரலால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவர் ஸ்ரேயா கோஷல். இந்தியாவில் 14க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல் பாடி ரசிகர்களின் காதுகளுக்கு தேனருவி பாய்ச்சும் காந்த குரலுக்கு சொந்தக்காரர். இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் ஸ்ரேயா கோஷல் தனது குரலை எக்ஸ் தளத்தில் பதிவிட முடியாமல் பரிதவித்து வருகிறார். ஹேக்கர்களின் பிடியில் இருந்து தனது எக்ஸ் கணக்கை மீட்டெடுப்பாரா? 4 வயது முதல் சங்கீதம் கற்க ஆரம்பித்த ஸ்ரேயா கோஷல் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கவனம் ஈர்த்தார். தனது தனித்துவமான குரலால் 2002ஆம் ஆண்டு ஹிந்தியில் தேவதாஸ் படத்தின் மூலம் முத்திரை பதித்தவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு என பல்வேறு மொழிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறார். தமிழில் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் முன்பேவா என் அன்பேவா மற்றும் அங்காடி தெரு படத்தில் உன் பேரை சொல்லும் போதே உள்ளிட்ட பாடல்கள் வாயிலாக மிகவும் பிரபலமான. தொடர்ந்து தமிழில் பல்வேறு வெற்றி பாடல்களை பாடி மெலோடி குயினாக உருவெடுத்தார். மேலும் இரவின் நிழல் படத்திற்காக தேசிய விருது வாங்கி மகுடம் சூட்டினார். தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கும் ஸ்ரேயா கோஷல் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டுள்ளார். அதில் தனது எக்ஸ் தள பக்கம் கடந்த 13ஆம் தேதியில் இருந்து முடக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதால் அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் தீவிரமாக முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தை தொடர்பு கொண்ட போது ஏற்கனவே தயாராக உள்ள ரெடிமேட் பதில்களை தவிர வேறு எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் தனது எக்ஸ் பக்கத்திற்குள் உள்ளே நுழைய முடியவில்லை. தனது கணக்கை நீக்கவும் முடியாத சூழல் உள்ளதாக பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் கூறியுள்ளார். ரசிகர்கள் யாரும் தயவு செய்து தனது பெயரில் உள்ள எக்ஸ் பக்கத்தில் வரும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் அந்த கணக்கில் இருந்து வரும் செய்திகளை யாரும் நம்பாதீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹேக்கர்களின் பிடியில் இருந்து தனது எக்ஸ் தள கணக்கு மீட்கப்பட்டதும் அது தொடர்பாக தாமே அது கொண்டு தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்.